ஸோ ஐ கேஸ் ஓகே நம்ம சேனல் ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் எலக்ட்ரிக் சாப்டர் 78 பார்க்க போகிறோம். அந்த 78 பார்த்தோன்னா வந்து நம்ம ஜின்ஸ்கேவோட ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து அவன் தங்கச்சி அக்கா இருக்காங்க. ஸோ அக்காவை வந்து பெரிய இடமோ அதே மாதிரி தான் இவனும் இருப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தாங்களாமா. ஸோ அவங்க எதிர்பார்த்த மாதிரியே நடந்துச்சாமல் இவனுக்கு வந்து உண்மையாகவே டேலண்ட் இருக்குது. பட் அந்த டேலண்ட் மட்டும் இல்லாமல் இவன் வந்து டோட்டல் ஜர்க் எல்லாத்தையும் போட்டு அடிப்பா சின்ன வயசுலேருந்துன்றாங்க. ஸோ அதுக்கு பார்த்தா இப்போ ப்ரெசென்ட்க்கு வந்துடும். ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேர் இருக்காங்கண்ணே. ஸோ முன்னாடி வந்து ஜின்வோவை வந்து புள்ளி பண்ணாங்க. இப்போ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கண்ணே. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி வந்து ஜின்ஸ்கே வந்து ஹெல்ப் ஆகும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லைன்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஜின்ஸ்கே வயிற்றில் அடிச்சானா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து என்ன பண்ணுறான்னா காரில் எட்டி ஒதுக்கினா. ஸோ எட்டி ஒதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்ஸ்கே ஆஸ்யூஷுவல் தடுத்துட்டான். திருப்பி வந்து ஜின்ஸ்கே ஒரு அடி அடிக்கணும். ஏன்னா நம்ம ஜின்ஸ்கே வந்து ஃபிசிக்கலாக பவர் அதிகம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இவன் இருக்கான அடி வாங்கினவன் அவன் என்ன பண்ணான், அவன் பவர் யூஸ் பண்ணுறான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்ஸ்கே என்ன சொல்கிறோம் பவர் யூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனும் சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா டீச்சர் வந்துடுறாங்க. ஸோ டீச்சர் வந்துட்டு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்ஸ்கே என்ன சொன்னால் இவங்க வெளியூரில். ஸோ அதெல்லாம் வந்து நான் அவங்களை அடித்தேன் அப்படின்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாஜிக்காக பார்த்தா அதுதான். பட் அவன் நம்ம ஜின்வோக்காக தான் அடித்தான். ஸோ உடனே வந்து என்னடா அவன் இவ்வளோ ஓப்பனாக பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் என்ன சொன்னால் இந்த மாதிரி சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிவிட்டு விட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ஜின்வோ அவனோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா என்ன சொல்கிறான், என்னடா ட்ரைனிங் இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ஜின்வோ வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் ஆட்ட போகுது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கோ இருக்காங்க. ஸோ கோ வந்து என்ன சொல்கிறான்னா, நான் பூனைக்கெல்லாம் ஃபுட் போட்டாச்சு, எல்லாம் பூனையும் நல்லா இருக்குது, ஸோ நீ ஒன்றும் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம ஜின்வோ என்ன சொல்கிறான், ஐ மிஸ் தம் அப்படின்றான். ஸோ இது ரியல் லைஃப்பில். ஸோ உடனே பார்த்தா என்ன யாரை மிஸ் பண்ணுறேன், கேர்ள் ஃப்ரெண்டான்னு சொல்கிறான். இல்லை என் பூனைன்றான். ஸோ பூனையை எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து பூனையை பார்க்க போகிறாங்க. ஸோ பூனையை பார்த்தோன்னே எல்லாம் ஷாக் ஆகிட்டா. கைடர் வந்து பப்பரை பேன் படுத்துட்டு ஒரு மாதிரி லுக் விட்டுட்டு இருக்கான். ஸோ அதோட சேர்ந்து சாப்டர் முடிஞ்சிருச்சு. நம்ம டேட்டா வந்து சாப்டர் 79 போயிடலாம். ஸோ 79 பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட பிரின்சிபல் வந்து அவன் பேர் வந்து ஹான். ஸோ அந்த ஹான் வந்து என்ன சொல்கிறான்னா, நம்ம லீக்கிட்டையும் சரி நம்மளோட கோகிட்டையும் சரி சொல்லிகிட்டு இருக்கான். என்னென்னா நீங்கள் என்னமோ அந்த அன்அன்ஃப்ளைட் குரூப்புக்கு வந்து நீங்கள் டீச்சிங் சொல்லி தரேன்னு கேள்விப்பட்டேன், எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச் பண்ணுங்கள் அப்படின்றான். உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட லீயும் சரி கோவும் சரி என்னென்னா எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து அவங்கள விட இவங்களுக்கு நிறைய தேவை, ஏன்னா அவங்களுக்கு நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க, இவங்களுக்கு டீச்சர்ஸ் இல்லை, ஒரே ஒரு டீச்சர் தான் இருக்கான். ஸோ நாங்கள் சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிரின்சிபல் வந்து ஃபிலாசபியாட்ட சொல்கிறான். என்னென்னா ஆல்ரெடி நல்லா குரூப்பாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நீ வந்து சொல்லணும், அதான் வைஸ் சாய்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பொட்டன்ஷியல் ஆல்ரெடி நிறையா இருக்குது, இவங்களுக்கு சொல்லித்தர விட்டுட்டு நீ எதுவுமே இல்லாத அவங்களுக்கு சொல்லித்தரன்னொன்னே நம்ம கோ என்ன சொல்கிறான்னா, இல்லை இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அன்அன்ஃப்ளை குரூப்லேருந்து வந்தவங்க பெரிய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா பிரின்சிபல் வந்து ஃப்ளாஷ்பேக் போகுது. என்னென்னா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் மனசில் என்ன நினைக்கிறான், கைடன் நினைக்கிறான். கைடன் பார்த்தீங்கன்னா எந்த குரூப்லையுமே இல்லை, ஆனால் அவன் சிங்கிளாக அவனே தான் எல்லாமே கற்றுக்கிட்டான். அவன் ஒருத்தன் தான் வந்து எப்படி சொல்ல எல்லா பெரிய பெரிய குரூப்பாக கூட வந்து இவன் சிங்கிளால் வந்து அவனால் அடிக்க முடியுமாமா. ஸோ அதே மாதிரி டேலண்ட் வந்து இங்கே யார்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் மனசில் நினைக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா, சரி உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு தரேன்னு சொன்னால் அதோட அந்த சீன் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கோவசர் லீவ் வந்து அந்த டீச்சர் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வாரம் டைம் இருக்குது, ஒரு வாரத்தில் வந்து எப்படியாச்சும் வந்து இந்த பிரின்சிபலுக்கு வந்து நம்ம வின் பண்ணணும் தேவையில்ல, ஒரு ஷோவை காமிச்சிட்டா போதும், பிரின்சிபல் வந்து அலோவ் பண்ணுவாங்க. எப்படின்னா இந்த அன்அன்ஃப்ளை குரூப்பும் வந்து என்ன பண்ணுறா, அந்த அவங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்குது தானே. ஸோ அந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா வந்து குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடக்கிற அதே கிளாஸ் மாதிரி தான் இவங்க 2 பேர் ஒட்டுக்காக நடத்துவாங்களாமா. ஸோ அதுக்கு வந்து நம்ம எதாவது ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுற ஒரு வாரத்தில் முடியாது அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் சொல்கிறான். உடனே பார்த்திங்கன்னா நம்ம கோவன்னு சொல்கிறான், நம்மக்கிட்ட 2 கார்ட்ஸ் இருக்குது, ஒன்று ஜின்வோ, ஒன்று வந்து ஊவினே. ஸோ அவங்க வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிட்டா நம்மளால் முடியும் அப்படின்றா. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா இப்போ டீச்சர் வந்து என்ன சொல்கிறாங்க, ஏன்னா அவ்வளோ பவரா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஊவின் வந்து ஜின்ஸ்கே அதுக்கப்புறம் சூபின். ஸோ அவங்க 2 பேருமே வந்து ஈஸியாக சண்டை போட்டு ஜெயிச்சிட்டான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜின்வோ வந்து பொட்டன்ஷியல் நிறையா இருக்குது. ஸோ வந்து அந்த கிளெனின் பிரதர்ஸ் கூட சண்டை போட்டான். ஸோ அதுமாதிரி அவனுக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து நான் டீச்சர் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஊவின் அண்ட் ஜின்வோ நீங்கள் 2 பேர் வாங்குறான்னு சொல்கிறான். ரூமுக்கு போகிறாங்க. ஸோ ரூமுக்கு போனோடனே வந்து உங்கள் பவர் யூஸ் பண்ணி என்னை அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஊவின் கிட்ட சொல்கிறான். ஸோ ஊவின் வந்து அவன் அட்டாக் பண்ணுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஊவின் பொட்டுன்னு அடிச்சிட்டான். உடனே என்னடா அவன் சென்டென்ஸ் கூட பேச விடல. ஸோ ஊவின் வந்து எப்பயுமே அப்படி தான் அடிச்சுட்டே இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊவின் என்ன சொல்கிறான், அவன் இன்னும் கொஞ்சம் சீரியஸாக வரும்னு சொல்லிட்டு அவன் பவர் வந்து அடிக்கிறான். அப்போவே டீச்சர் என்ன இவ்வளோ பவர் அவனுக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஸோ இன்னும் ஊவின் என்ன சொல்கிறான், ஏன்னா இன்னும் பவர் ஏற்ற முடியும், ஏற்றுட்டுமான்றான். இல்லை போதும், அடுத்து ஜின்வோ நீ வந்து உன்னோட பவரை காமி அப்படின்னா. ஸோ ஜின்வோ வந்து சல் ஸ்பீடாக போகிறான். உடனே வந்து நம்ம டீச்சர் என்ன சொல்கிறான், இதான் உன் ஸ்பீடாக ஃபுல் பவர் காமிடான்றான். ஸோ ஜின்வோ டக்குன்னு மின்னல் வேகத்தில் போய் சல்னு அடிக்கிறான். டீச்சர் வந்து யாரா வேகம் எங்கே தான் வராங்க இந்த மாஸ்டர்ஸ்னு சொல்லிட்டு என்ன நினைக்கிறான், இவங்க 2 பேர்த்த வச்சுட்டு நம்மளால் கண்டிப்பாக முடியுடான்னு சொல்லிட்டு டீச்சர் நினைக்கிறான். ஸோ அதோட சேர்ந்து சாப்டர் முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து டேரெக்டாக வந்து அடுத்த சாப்டர் போகலாம். ஸோ அடுத்த சாப்டர் பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சர் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு வாரத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த
அஃப்ரைல் குரூப் கிட்ட வந்து நீங்கள் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷாக் ஆகிட்டாங்க. ஸோ உடனே வந்து டீச்சர் என்ன சொன்னால் நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, நாங்கள் ட்ரைனிங் பண்ணுறோம், பயப்படாமல் ட்ரைனிங் பண்ணுங்கன்றனா எல்லாருமே ட்ரைனிங் கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாம் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து லஞ்ச் டைமில் வந்து எல்லாம் சொல்கிறாங்கன்னா, அப்பா என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்குது ட்ரைனிங்கெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வோவும் ஓவியனும் பார்க்குறோம், அவங்க ஜாலியாக கஷ்டப்படாமல் இருக்காங்க. உடனே வந்து நம்ம அந்த ஒரு கேர்ள் வந்து கேட்குறான் ஜின்வோ கிட்ட, எப்படா நீ பயப்படாமல் இருக்குன்றா. ஸோ உடனே வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்ம முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம், முடியலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா. உடனே வந்து அவன் எவ்வளோ சிம்பிளாக யோசிக்கிறான் பாருங்க அப்படின்றா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த சீன் போகுது. ஸோ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வோ வந்து அவன் ரூமுக்கு வரான். ஸோ அந்த ரூமுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து கைடன் பார்க்கும்போது பார்த்தா கைடன் காணோம். சரி ஜன்னல் எட்டி பார்க்கும்போது பார்த்தா கைடன் வந்து வாக்கிங் போகிறான். ஸோ வாக்கிங் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கைடன் வந்து என்ன சொல்கிறான்னா, வாவ் என்ன கைடன் என்ன வாக்கிங் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைடன் பின்னாடியே வந்து நம்ம ஜின்வோ போகிறோம். ஸோ ஜின்வோ போகும்போது பார்த்தீங்கன்னா கைடன் அவனு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தா ஒரு பொண்ணு வந்து ஒரு நாயை வச்சுட்டு வரா. உடனே வந்து என்ன இந்த நாய் என்ன தச்சோடு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். அந்த பொண்ணு என்ன நினைக்கிறேன், என்ன இந்த பூனை இவ்வளோ குண்டாக இருக்குது, அக்லியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த பொண்ணு என்ன சொல்கிறான், அந்த பூனையை எனக்கு கொடுத்துட்டு போ அப்படின்னோடனே நம்ம ஜின்வோ டென்ஷன் ஆகிட்டு வா கைடன் வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு நினச்சிட்டு போகிறாங்க. உடனே பார்த்தா அந்த பொண்ணு வந்து என்ன சொல்கிறான்னா பவர் யூஸ் பண்ணுறான். ஏய் இங்கே வா பூனை அப்படின்னு சொல்லிட்டு அவள் பவரை யூஸ் பண்ணுறான். உடனே கைடன் வந்து அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம அந்த பொண்ணு பின்னாடி போனோம். உடனே வந்து நம்ம ஜின்வோ என்ன நினைக்கிறான்னா, என்னது கைடன் வந்து இன்னும் அவள் வந்து அனிமல் கிட்ட பேசணும்னு சொல்லி கைடன் சொல்லுவான். ஸோ உடனே வந்து அவன் என்ன நினைக்கிறான், என்ன கைடன் வந்து மாட்டிக்கிட்டானா அந்த பொண்ணுக்கிட்டன்னு சொல்லிட்டு போவாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்துறான். உடனே நம்ம கைடன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டா. அந்த பொண்ணு வந்து பார்த்தா கையை காமிக்கிறா. ஸோ உடனே கைடன் என்ன பண்ணுறான்னா, அப்படியே திரும்பி பொட்டாக்ஸில் வந்து ஒரு குசு மூஞ்சிலே விட்டுட்டு அவன் மாதிரி நடந்து வரான். ஸோ கைடன் கிட்டே வந்து அந்த பவர் ஒர்க் ஆகலை. உடனே அந்த பொண்ணு ஆன்னு சொல்லிட்டு பார்க்குறா. ஸோ அதை வச்சு அந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. நம்ம அடுத்த சாப்டர் பார்ப்போம்.